காரணமாக இருக்கிறது நம்ம வாயில் உள்ள கிருமிகளும் நாம் எடுத்துக்கிற உணவு வகைகளும் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஓரல் ஹெல்த் அவேர்னஸ் இது உங்ககிட்ட நாங்கள் உங்கள் மூலமாக பப்ளிக்கு கொடுக்கறதுக்கு காரணம், நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, பற்களையும் வாய் உள்பக்கத்தையும் நம்ம எப்படி பாதுகாக்கணும், ஒரு மாணவர்கள் மூலமாக மாணவர்களுக்கும் நம்ம கைலாம்பாக்கம் பகுதியை சார்ந்த அனைவருக்கும் தெரிவிக்கணும்னு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தப்ப நம்ம எஸ்ஆர்கே கல்வி நிறுவனத்தில் உங்களுடைய தாளாளர், சீஃப் டீச்சர்ஸ் எல்லாமே மனமும் வந்து இந்த ப்ரோக்ராமை இங்கே நல்ல விதமாக நடத்தலாம், நாங்கள் நடத்தி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை மிகவும் பாதுகாப்பாக நல்ல விதமாக நடத்தி முடித்து கொடுத்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டரை எப்போ போய் பார்க்கணும்? பற்களில் என்ன இருக்கும்? வீக்காக இருக்குது, வலி இருக்குது, ரத்தம் வருது, அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா கட்டாயம் நம்ம டாக்டரை பார்க்கணும். நம்மளே வீட்டில் வைத்தியம் பார்த்துக்கணும், சரியா? அதனால் பூச்சி பல் இருக்குது, உடஞ்ச பல் இருக்குது, அதெல்லாம் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து முறையான வைத்தியம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அதெல்லாம் தவிர்க்கலாம், சரியா? நன்றி. ப்ரஷிங் பண்ணுறது, மேல் பல் விளக்குறீங்கன்னா மேலேருந்து கீழ் நோக்கி விளக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இது மேல் பல்லுனா hold the brush at almost 45 degree. Angulation எல்லாம் ரொம்ப பார்க்கணும்னு அவசியம் இல்லை. But then again hold it between the gum and the teeth and just pull it down. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னாகும், இந்த பல்லு ரெண்டு பல்லுக்கு இடையில இருக்கிற இடுக்கில் இருக்கிற அழுக்கு கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணுறத வெளியில் வந்துடும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பல்லையும் விளக்கணும். கீழ் பல் விளக்கும் போது கீழ் பல்லு ஆப்போசிட் டைரெக்ஷன், கீழேருந்து மேல் நோக்கி விளக்கணும். ஓகே, மேல் பல் விளக்கும் போது மேலேருந்து கீழ் நோக்கி விளக்கணும், கீழ் பல்லு கீழேருந்து மேல் நோக்கி விளக்கணும். அதே மாதிரி மறக்காம பல்லோட உள் சைடு, இந்த ஃப்ரண்ட் பல்லோட உள் சைடு எத்தனை பேர் இப்படி விளக்கணும்? பண்ண மாட்டோம், இப்படி தேய்ச்சி முடிச்சிருவோம். அது கீழ் பல்லோட உள் சைடுன்னு இருக்கு இல்லையா, அந்த சைடுமே ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷிங் முடிச்சிட்ட பிறகு வாயில தண்ணி ஊற்றி நல்லா கொப்பளிச்சிடுங்க. ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியே டங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இதுதான் ப்ரஷிங் டெக்னிக். இது வந்து 2 minutes ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடணும். ஹையர் செகண்டரி ஸ்கூலும் சமுதாய நலவழி மையம் கரிக்கலாம்பாக்கமும் இணைந்து தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திருக்கு. பண்ண எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சமுதாய நலவழி மையம். அண்டு டென்டல் கிட் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்டு உங்களை வந்து ரீச் ஆகிடும். அண்டு நம்ம ஸ்கூல் சார்பாக நம்ம வந்து கேப் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் நம்ம பப்ளிக்கு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ மேடம் வந்து சொல்லியிருக்காங்க கிளியராக எப்படி ப்ரெஷ் பண்ணணும், என்ன நம்ம ஓரல் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்க, உங்கள் பேரண்ட்டுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, அண்ட் தென் உங்களை விட சின்ன பர்சங்களுக்கு, உங்களுக்கு நெய்பர்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லி இதன் மூலமாக இந்த அவேர்னஸ் ராலி, இந்த ப்ரோக்ராம் மூலமாக நிறைய பேருக்கு இந்த கருத்துக்கள் போய் சேரணும், அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும் அவங்க லைஃப்பும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். அதை நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ டு ஆல்.